ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ். இன்றைக்கு எங்களோட நாட்டுக்குள்ள ஒரே நேரத்தில் 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. 2022ஆம் ஆண்டுல அறகலைய போராட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக இந்த மரண தண்டனை ஒரே வழக்குல 12 பேருக்கு விதிக்கப்பட்டிருக்குது. என்ன நடந்தது, என்ன வழக்குக்காக இந்த மரண தண்டனை இந்த 12 பேருக்குமே விதிக்கப்பட்டிருக்கின்றத இந்த வீடியோல நான் முழுமையா தெளிவா உங்களுக்கு சொல்ல போறேன். அதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, நேற்றைய நாள் நான் அப்லோட் பண்ண அந்த வீடியோவை நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு 17 வயது இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில ஒரு சிறுவன் ஒருத்தன் போலீசாரனுடைய துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த அந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தொடர்பான சில குழப்பகரமான விடயங்கள் இப்போ வெளியாகி இருக்குது. நேற்றைய நாள் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த சிறுவனினுடைய வயது 17 வயதுன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பிரிவால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில அந்த சிறுவனினுடைய வயது 17 வயதில் 19 வயதுடைய ஒரு சிறுவன். அதோடு சேர்த்து அந்த சிறுவனினுடைய உடற்கூற்று பரிசோதனையிலிருந்து அவர் ஹெரோயின் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தின ஒருத்தர் சொல்லியும் ஒரு அறிக்கை போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்குது. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களும் இப்போ வெளியாகி இருக்குது. இந்த 2 விடயங்களையும் தான் இந்த வீடியோல முழுமையா தெளிவா விரிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன விடயம் உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் BK கரிகாலன். அதனடுத்த பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு பஞ்சாராவது புதுசாக வந்து பார்த்துக்கணுங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் என் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வீடியோட கடைசியில் இந்த விடயங்களை தெரியப்படுத்துறதுக்காக எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோவை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போதான் என்ன சம்பவம் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஷோட்டா சொல்கிறேன். நேற்று பிப்ரவரி 10ஆம் தேதி அதிகாலை 1:15 மணியளவில் யாழ்ப்பாணம் அல்லப்பட்டி பகுதியில் வேகமா சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்து கொண்டிருந்த ஒரு வாகனத்தை அல்லப்பட்டி பகுதியில் இருந்த ஒரு சோதனை சாவடியில் ஒரு செக் பாயிண்டில் போலீசார் மறிக்கிறார்கள். போலீசார் மறிக்கும் போதும் நிறுத்தாம போலீசாரை மோதிர மாதிரி வந்து கொண்டிருந்த அந்த வாகனத்தை நிறுத்துறதுக்காக போலீசார் அந்த வாகனத்தின் மேல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். அந்த துப்பாக்கி சூடுல அந்த வாகனத்துக்குள்ள இருந்த ஒரு 17 வயதுடைய சிறுவன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்து போறான். இதுதான் நேற்றைய நாள் வரைக்கும் வந்திருந்த இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விடயங்கள். இதை தவிர ஏனைய எந்த ஒரு அறிக்கைகளுமே நேற்று வரைக்கும் வெளியாகல. இன்றைக்கு காலையில வரைக்கும் வெளியாகல. இன்றைக்கு காலையில தான் போலீஸ் ஊடக பிரிவால, போலீஸ் மீடியா டிவிஷனால ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்னன்றதை சொல்றதுக்கு முதல் நான் இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்றேன். நேற்று அந்த வீடியோல நான் சொன்ன விடயங்களை சில பேர் தவறா எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. சில பேர் சொல்லியிருந்தீங்க அந்த சிறுவன் மேலே தானே போல அவன் அதிகாலையில் எதுக்காக அந்த இடத்துக்கு வரணும், போலீசார் மறிக்கும் போது எதுக்காக வாகனத்தை நிறுத்தாம போகணும், ஒரு 17 வயது சிறுவன் கையில யார் லைசன்ஸ் கொடுத்தது, அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கிறார், போதைப் பொருள் கடத்தி கொண்டு போயிருக்கிறார் என்று சொல்லி சொல்றார்களே. அப்படி என்று சொன்னா அந்த சிறுவன் மேலையும் தானே போல நீங்க எதுக்காக சிறுவன் மேல பிழை இல்லை, போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி அவர் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டதுதான் பிழை என்று சொல்றீங்கன்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன், அதுலேயே தெளிவா சொல்லியிருந்தேன், பிழை என்றது பிழைதான், தவறு செய்தது தவறுதான், அந்த சிறுவன் செய்தது 100% பிழை என்றதை அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தேன். ஆனா பிழை செய்தாலும் இலங்கையினுடைய சட்டத்தின்படி போலீசாருக்கு ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தி ஒருத்தரை ஒரு வாகனத்தை நிறுத்தாம போனதுக்காக கொலை செய்யறதுக்கு உரிமை இல்லை என்றதுதான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அந்த சிறுவன் செய்தது 100% பிழை. ஆனா போலீசார் அந்த இடத்துல சுட்டு அவரை ஏன் கொல்லணும் என்றது தான் அந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருந்தேன். தவிர மற்றும்படி அவர் மேல பிழை இல்லைன்னு சொல்லல. சில பேர் சொல்லியிருந்தார்கள் அந்த வாகனத்தின் மேல துப்பாக்கி சூடு நடத்தினதுல என்ன தவறு இருக்குது, மறிச்சா நிக்கணும் தானே சொல்லி. நீங்க சொல்றது சரி, கட்டாயமா போலீசார் மறிச்சா வாகனத்தை நிறுத்தி தான் ஆகணும். அப்படி நிக்காம போனாலும் அந்த வாகனத்தின் மேல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்றதுக்கான முழு உரிமை போலீசாருக்கு இருக்குது. ஆனா எங்க சொல்றதுக்கான உரிமை இருக்குன்னு சொன்னா, வாகனத்தினுடைய டயர்ல வாகனத்தினுடைய சில் இருக்கு தானே, அந்த சில்லுல சுடப்பட்டு அதனால வாகனம் நிற்கும்ன்ற ஒரு யூகத்துல தான் போலீசார் வாகனத்தின் மேல துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்வார்கள். ஆனா நேற்று நடந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த டிரைவர் சீட்ல இருந்தவர் மேலதான் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதா இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய செய்திகள்ல இருந்து எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதைத்தான் நான் நேற்று அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அதாவது சில்லுல சுடப்பட்டிருக்கலாம், ஆனா
அந்த வாகனத்தை ஓடிக்கொண்டு போன நபர் மேல சுடப்பட்டு எதுக்காக அந்த சிறுவன் கொலை செய்யப்படணும் என்றதை நான் கேட்டிருந்தேனே தவிர சில பேர் அதை தவறா விளங்கி கொண்டபடியா தான் அதை நான் தெளிவுபடுத்திக் கொள்றேன். நான் சொன்னது அந்த சிறுவன் மேலேயும் தான் பிழை இருக்குது. ஆனா போலீசார் அவரை சுட்டு கொலை செய்தன்றதான் பிழை என்று சொல்லி இப்ப அதைத்தான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால மேற்கொள்ளக்கூடிய விசாரணைகள் இருந்தும் கேட்க போறார்கள். மனித உரிமைகள் ஆணைக்குழு இப்ப விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஸோ அங்கிருந்தும் இந்த கேள்விதான் வரப்போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதைத்தான் அந்த வீடியோவில் கேட்டதே தவிர மற்றபடி அந்த சிறுவன் மேல போதைப்பொருள் பயன்படுத்தின தவறில்லையோ போதைப்பொருளை கொண்டு போன தவறில்லைன்னு சொல்லியோ எதுவுமே நான் சொல்ல வரல. ஓகே, இப்ப இலங்கையினுடைய போலீஸ் ஊடக பிரிவால வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களா என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த சிறுவனினுடைய வயது இலங்கையினுடைய சட்டப்படி 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் சிறுவர்களான். அவர் 17 வயசுன்னு சொல்லி நேற்று வரைக்கும் வந்த செய்தியில இன்றைக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னா, அதுல உயிரிழந்து போனவருடைய வயது 17 கிடையாது, 19 வயது. அதே நேரத்துல அவருடைய உடற்கூற்று பரிசோதனையில இருந்து அவர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று சொல்லியும் இன்னொரு விடயம் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாம அவர்கள் நேற்று கொண்டு போன அந்த வாகனத்துக்குள்ள இருந்து 17 கிராம் கஞ்சா போதைப் பொருள், கத்தி, வாள் உள்ளிட்ட சில பொருட்களும் அந்த வாகனத்துக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த வாகனத்தினுடைய சில இருக்கைகள் சில சீட் கலட்டப்பட்டு அதுக்குள்ள இந்த மாடுகள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி அந்த இடங்கள்ல சில இடங்கள்ல மாடுகள் காணாமல் போனதுக்கான காரணங்கள் ஒருவேளை இந்த வேனாவும் இருக்கலாம் என்ற மாதிரி சில விடயங்களை இப்ப போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்குது. இந்த விடயம் கிட்டத்தட்ட ஒரு குழப்பகரமான ஒரு விடயம் மாதிரி. நேற்று வரைக்கும் சொல்லப்பட்டது 17 வயது சிறுவன் என்று சொல்லி, ஆனா இன்றைக்கு 19 வயது இளைஞன், 18 வயசுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் சொல்லி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கையில இருந்து வெளியாகி இருக்குது. அந்த இடத்துல அந்த வாகனத்தின் மேல துப்பாக்கி சூடு நடத்தின அந்த போலீசாருக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலேயே என்ன நடந்தன்றத. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட முடிவுகள் இந்த வழக்கில் இருந்து வெளியாகுதுன்றதை. அதை பற்றி நான் அப்டேட் செய்யும் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ இதுதான் முதலாவது விடயம். ரெண்டாவது முக்கியமான இன்றைக்குங்கிற நாட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸா போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, ஒரே நேரத்தில் கம்பகா மேல் நீதிமன்ற நீதிபதிகளால ஒரு 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. எதுக்காக இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, 2022ஆம் ஆண்டு இலங்கைக்குள்ள நடந்த அறகலைய போராட்டம் எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த அறகலைய போராட்டத்துல மே 9ஆம் தேதி அந்த நேரத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரகீர்த்தி அத்துக்கோரல என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அவரினுடைய ஒரு மெய்ப்பாதுகாவலர், ஒரு போலீஸ் மெய்ப்பாதுகாவலரும் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்குல தான் இந்த மரண தண்டனை இன்றைய நாளில் விதிக்கப்பட்டிருக்குது. எப்படி அந்த கொலை நடந்திருக்குன்னு சொன்னா, 2022ஆம் ஆண்டு அறகலைய போராட்டத்துல அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிரான அந்த அறகலைய போராட்டத்துல நிட்டம்புவ பகுதியில வச்சு பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்த அமரகீர்த்தி அத்துக்கோரல என்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வாகனத்துல வந்து கொண்டிருக்கும் போது அந்த போராட்டக்காரர்கள் அந்த வாகனத்தை மறிச்சு தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவரோட வந்த அந்த மெய்ப்பாதுகாவலர், அந்த போலீஸ் உத்தியோகத்தர் அந்த பாராளுமன்ற உறுப்பினரை காப்பாத்துறதுக்காக அங்க துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு ஒரு 2 பேர் அதுல காயமடைந்ததா சொல்லப்படுது. துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிக் கொண்டு ஒரு கட்டடத்துக்குள்ள போய் தப்பிச்சு ஒளிஞ்சு கொள்றார்கள். ஆனா அந்த இடத்துக்குள்ளேயும் இந்த போராட்டக்காரர்கள் போய் அந்த 2 பேரையுமே, அந்த பாராளுமன்ற உறுப்பினரையும் அந்த மெய்ப்பாதுகாவலரையும் அடித்து கொலை செய்கிறார்கள். மொத்தம் 42 பேர் அந்த கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு அதுல 12 பேர் இந்த கொலையை செய்ததுக்கான முழுமையான ஆதாரங்களோட அந்த ஆதாரங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில தான் கம்பகா மேல் நீதிமன்ற நீதிபதிகளால இன்றைய நாள்ல அந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவா இந்த 12 பேருக்குமே மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. ஒரு முக்கியமான விடயமா இன்றைய நாள்ல இலங்கையினுடைய எல்லா ஊடகங்களையுமே இந்த ஒரு செய்தி தான் ஒரு பிரேக்கிங் நியூஸா இப்போ போய்கொண்டிருக்குது. இதுல இன்னொரு விடயத்தையும் நான் ஆட் பண்ணிக்கொள்றேன். இலங்கைக்குள்ள 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு மரண தண்டனை எங்கேயுமே நிறைவேற்றப்படலை. மரண தண்டனை விதிக்கப்பட்டு மரண தண்டனை கைதிகள் சிறையில் இருக்கிறார்கள். ஆனா எங்கேயும் இன்றைக்கு வரைக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படலை. ஸோ இந்த 2 விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்ல சொல்லிடலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இந்த விடயங்களை எல்லாமே தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.
ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.